இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேரம் மூலமாக சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தரை அறிகிற அறிவு, அதிலே வளர்தல் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தரை அறிகிற அறிவே மேன்மை என்பதை குறித்து, கர்த்தரை நாம் எப்படியெல்லாம் அறிந்து கொள்ள முடியும், எந்த வழிகளிலெல்லாம் அறிந்து கொள்ள முடியும், கர்த்தரை அறிவதே அவருடைய கட்டளையும் அவருடைய விருப்பமுமா இருக்கிறது என்பதை குறித்து தியானித்தோம். கர்த்தரை நாம் அறிகிறதினால் எப்படி பாக்கியம் பெற்றவர்கள், என்ன ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் தியானித்தோம். இந்த நேரத்திலும் கர்த்தரை நாம் அவருடைய எதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கிறோம். அவருடைய அன்பு, அவருடைய ஞானம், அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், நாம் எதை நாம் அறிந்து கொள்ள, அநேகத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில காரியங்களை நாம் குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அவருடைய எல்லாம் அறிந்தவன் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. நான் கிறிஸ்துவை குறித்து சகலத்தையும் அறிந்திருக்கிறேன், நான் வேதாகமத்தை முற்றிலுமாக நான் வாசித்திருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லத்தக்கவன் இந்த பூமியில ஒருவனும் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, பிதா தவிர ஒருவனும் குமாரனை அறியான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அறிந்திருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிற அளவு ஓரளவு நாம் அவரை அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் வளரணும். அவருடைய அறிவில் வளர்ந்து கொண்டே இருக்கணும். எல்லையில்லாத அவருடைய அறியக்கூடாத அவருடைய அன்பை கூட நாம் முழுமையாக என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அவருடைய அன்பின் ஆழம், அதன் அகலம், உயரம், நீளம் கூட நாம் என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது, அறிவு கெட்டாத அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். அப்போ பூமியில எல்லா அதிகாரமும் எல்லா வல்லமையும், அவருடைய அதிகாரங்கள், அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் அவரை விசுவாசிக்க முடியும். அவருக்கு நாம் பயந்து நடக்க முடியும். அவரை கொண்டுதான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டும் அவருக்கென்றும் எல்லாமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. எல்லா அதிகாரங்களும் எல்லா வல்லமைகளும் எல்லா தேவ தூதர்களும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வல்லமைகளையும் அதிகாரங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அவர் நித்திய ஜீவனை கொடுக்க அதிகாரம் இருக்கிறது, ஜீவனை கொடுக்க அதிகாரம் இருக்கிறது, நமக்கு நியாய தீர்ப்பு செய்ய அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, நம்முடைய பாவங்களை மன்னிக்க அதிகாரம் இருக்கிறது, நம்முடைய நோய்களை குணமாக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை கொடுக்க அவர் ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்தபடி ஒவ்வொருவருக்கும் நித்திய ஜீவத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கு. அதை அறிந்து கொண்டால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், நித்திய ஜீவனை நம்ம அவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சமாரிய ஸ்திரீட நம்ம தியானித்தது போல, நீ தாகத்துக்கு தாய் என்று நான் இடத்துல கேட்டவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் நித்திய தண்ணீரை அவருக்கு கேட்டிருப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவரு எனக்கு நித்திய ஜீவனை தர வல்லவர் என்பதை நாம் அறிந்தால்தான் அவரிடத்திலே நாம் என்ன செய்ய முடியும், ரட்சிப்பை கேட்க முடியும். அதே போல பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் அவரிடத்துல உண்டு. அவர் ஒரு வாழ்ந்த காலத்திலே அந்த திமிர்வாதக்காரனை அவரிடத்துல கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்றாரு. அப்போ எதற்காக அப்படி சொன்னாருன்னா, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அவருக்கு இந்த வல்லமை இருக்கிறது, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம், நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம். அந்த இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனை பாருங்க, அவர் கர்த்தரை அறியாதவர், அவருடைய ரகசியங்களையோ மகத்துவங்களையோ, அவர் என்ன நமக்காக சிலுவையிலே கிரயமாக சிந்தி பெற்றுக்கொண்டார் என்பதை எல்லாம் அறியாத ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த ரகசியத்தின்படி ஆண்டவரே கேட்கிறாரு, நீர் உடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது என்னை நினைத்தருளும் என்று கேட்கிறார். அப்படின்னா அந்த ராஜ்யத்திலே வந்து
நியாயம் தீர்க்க இவர்தான் நியாயம் தீர்ப்பார், இவர்தான் நியாயாதிபதியாய் வருவார் என்கிற ஒரு அறிவு அவனுக்கு இருந்ததுனால்தான் ஆண்டவர் அந்த அந்த கள்ளன் இயேசுவிடத்துல கேட்கிறாரு, நீ ராஜ்யத்துல வரும் பொழுது என்னை நினைத்தரணும் என்று கேட்கிறார். உடனே கிறிஸ்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்து, நீ இன்றைக்கு என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய். பிரியமானவர்களே, அவருடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் நித்திய ஜீவனை தர வல்லவர் என்று அறிந்தால்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவரினுடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் விசுவசித்தால் தான் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பிறவி குருடனிடம் ஆண்டவர் சொல்லும்போது கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார். அப்ப ஆண்டவர் அதை விரும்புகிறார். எனக்கு இந்த வல்லமை உண்டு, எனக்கு இந்த அதிகாரம் உண்டு என்பதை நீ அறிந்து கொண்டிருக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயா என்று அவர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவரே, நீ உமக்கு வல்லமை உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அந்த பிறவி குருடன் சொன்ன பொழுது ஆண்டவர் அவனுடைய கண்களை திறந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய அதிகாரங்கள், அதே போல அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். அவர் சீஷர்களோடு சொல்லும் பொழுது அநேக காரியங்களை சொல்லுகிறார். நான் தேவனிடத்திலிருந்து வந்தேன் என்பதற்கு பிதாவே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அந்த யோவான் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அநேக சாட்சிகளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சீஷர்களுக்கு. நான் தேவனிடத்துல வந்தேன் என்று பிதாவே சாட்சி கொடுக்கிறார். நான் செய்யக்கூடிய கிரியைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நீங்கள் வாசிக்கிற வேத வாக்கியங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. யோவான் ஸ்நானன் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவன், பிதாவினிடத்திலிருந்து வந்தேன் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இவைகள் எல்லாம் என்னை குறித்து சாட்சி கொடுக்க என்று சொல்லுகிறார். அப்ப இவர்தான் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக வந்த மெய்யான ஆட்டுக்குட்டி. அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல, யோவான் ஸ்நானன் சொன்னது போல, இதோ அந்த பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னது போல அவர்தான் நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்கு பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வந்த மேசியா என்பதை நாம் அறிந்து கொண்டு விசுவாசிக்கும் பொழுதுதான் நாம் அந்த நித்திய ஜீவனையும் அவர் நமக்காக தந்த அந்த பாவ மன்னிப்பையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப எதை நாம் அறிந்து கொள்ளும்? அவருடைய அன்பு, அவர் நமக்காக செய்த தியாகம், அவருடைய ஒரே பேரான குமாரனை ஒப்பு கொடுத்தார் என்கிற அந்த அன்பு, அப்போ இந்த கிறிஸ்துவினுடைய தியாகம், அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், வல்லமை எல்லாம் நாம் உணர்ந்து கொண்டு அவரை விசுவாசித்து அவர்களுக்கு கீழ்ப்படியும் போது அவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபையை நாம் தேவன் ஒவ்வொருவருக்கும் தந்துள்ளபடியாக நாம் ஜெபிப்போம். கிருபையை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அற்பமான எங்களையும் அப்பா உம்மை அறியும்படியான ஒரு பாக்கியத்தை தந்து கர்த்தரையே தெய்வமாக கொண்டு தொழுது துதிக்கும்படியான கிருபையை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தத்தின்படி இந்த வேத வாக்கியங்களை தியானிக்கவும் இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீங்க. அதற்காக தேவரீர் உமக்கு நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வல்லமை, உம்முடைய அன்பு, ஆழங் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே பண்ணின தியாகங்கள், நீர் எங்களுக்காக பெற்று தந்த எல்லா கிருபைகளையும் ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனையும் ஆண்டவரே, கிருபையும் சமாதானத்தையும் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் அதிகமாய் உம்மை அறியவும் அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதன் மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் பாக்கியம் உள்ளவர்களாய் தேவன் நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. குறைகள் எல்லாவற்றையும் தேவரீர் மன்னியும். எங்களை மறுபடியுமாய் உம்முடைய பாதத்திலே தாழ்த்துகிறோம். எல்லா துதி கனங்களும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை